நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆன்லைன் வழியாக நாம் ஜெபித்தாலும் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கரத்தை நோக்கி நாம் யாவரும் உங்களுடைய இல்லங்களிலே இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக நான் எண்ணத்தை செலுத்துவேன். அவருடைய இரட்சிப்பின் பாத்திரங்களை கையிலேந்தி அவருடைய நாமத்தையே தொழுது கொள்வேன் என்று தாவீது ராஜா சொன்னது போல, ஆண்டவரே, நாங்கள் ஆலயங்களில் வந்து உம்மை துதிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே, எங்களுடைய இல்லங்களிலே நீர் எங்களுக்கு கொடுத்த எங்களுடைய வீடுகளிலே இருந்து நாங்கள் உம்மை துதிக்கவும் உம்முடைய நாமத்தை மகிழ்ந்து பாடவும் கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முழு உலகமும் இன்றைக்கு இந்த கொரோனா தொற்றினாலே ஆண்டவரே அடங்கி இருக்கிறது. ஆண்டவரே, செயல்பட முடியாதபடி ஆண்டவரே ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறது. நீர் எங்களுக்கு தந்த சந்தோஷம், எங்கள் சமாதானம், எங்களுக்கு கொடுத்த ஆறுதல், எங்கள் உள்ளத்தின் மகிழ்ச்சியை நாங்கள் இந்த வேளையில் கர்த்தரை பாடி நாங்கள் துதிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, இந்த கூடுகை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளில் நாங்கள் கேட்க போகிற பாடுகிற பாடல்கள், கேட்க போகிற செய்திகள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இல்லங்களில் கூடியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை தங்களுடைய வீடுகளிலே பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆலயத்தில் வந்து நாம் எல்லாரும் ஆராதிக்க முடியாவிட்டாலும் நம்முடைய வீடுகளில் இருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளத்தக்கதாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிப்போம். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் கரங்களை தட்டி பாடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. முதல் பாடலாக கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட நீர் பரிசுத்தர் 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 என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஆலயம் அவருடைய மகிமை அலை அலையாய் அசைகின்றது. அவர் துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் எல்லா புகழுக்கும் அவர் பாத்திரராயிருக்கிறார். பூமி
பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரன் எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரன் எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி, நாங்கள் அவருடைய ஆலயம். அவர் தங்கும் தூய ஸ்தலம் நம்முடைய உள்ளமாய் இருக்கிறபடி நாம் சகலவற்றையும் படைத்த அவர் நித்திய சிருஷ்டிகராய் இருக்கிறார். வானமும் அது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவாலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானமும் அது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவாலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் கேருபீன்களும் சேராபீன்களும் மூப்பர்களும் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பூலோகத்தில் அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் ஆராதிக்கிற ஆராதனையின் மத்தியிலே அவர் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தீ. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மீண்டுமாக இன்னொரு பாடலை நாம் பாடுவோம்.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்தவர், தம்முடைய வார்த்தையாலே காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் நமக்குள்ளாய் அவர் இருக்கிறார். ஒரு பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நமக்குள்ளாய் அவர் இருக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றைதம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றைதம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்த தேவன், மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவன், வாலிபனை பார்த்து வாலிபனே நீ எழுந்திரு என்று சொன்ன தேவன் அவர் நமக்குள்ளாய் இருக்கிறார். இன்றைக்கும் மரித்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போய் இருக்கிற நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிற சர்வ வல்லமை உள்ளவர் நமக்குள்ளாக இருக்கிறார். காற்றை அதட்டின தேவன் அவர் நமக்குள்ளாக இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் செய்கிறார். உளையான சேற்றிலும் பாவியாயிருந்த நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி கண்மலை மேல் நிறுத்தி அவரை துதிக்கும் புதிய பாடலை நமக்கு தந்தாரே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்பீர்களா? பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம்.
ஏழையின் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களிலே நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு, குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் நாம் இருக்கிற இடங்களிலே முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். முடியாதவர்கள் எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள் தான் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். உண்மை உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன், நமக்காய் இரத்தம் சிந்தின தேவன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர் மற்றெல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி தேவமே. ஹல்லேலூயா. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. ஜீவனுள்ள தேவனே, உண்மை உள்ள தெய்வமே, மகத்துவமான தெய்வமே, மாறாத தெய்வமே, உமக்கு ஆராதனை. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். கேருபீன்களும் சேராபீன்களும் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை ஓயாமல் போற்றி கொண்டிருக்கிறார்கள். 24 மூப்பர்களும் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மகிமையுள்ள ஆராதனையை விட்டு பூலோகத்தில் அவருடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற ஆராதனையிலே அவர் வாஞ்சியுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சுகந்த வாசனையாய் நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் இருந்தாலும் கர்த்தரை ஆராதியுங்கள். உங்கள் தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய இல்லத்திலே ஆட்கொள்ளும். தேவ மகிமை உங்களை சுற்றிலும் பிரகாசிக்கும். தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தேவனுடைய மகிமை இந்த கால வேளையிலும் உங்களுடைய உள்ளங்களிலே வருகிறது. தேவ மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் கொடுக்கும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. 7 குத்து விளக்கில் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. 7 குத்து விளக்கில் மத்தியிலே
அல்பாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஆனவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோல் உடையவரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோல் உடையவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவருமே, ஆண்டவரே, பரலோகத்தில் உம்மையில்லாமல் எங்களுக்கு வேறு யார் உண்டப்பா? பூலோகத்திலும் இந்த உம்மை தவிர வேறு எங்களுக்கு விருப்பம் இல்லை. பூலோகத்தில் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட உம்முடைய ஜனங்கள் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய நாமத்தை புகழ்ந்து பாடவும் நீர் தந்த மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த கால வேளையிலும் உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். இக்கட்டு நேரங்களில் நீரே எங்களுக்கு தஞ்சமும், நீரே எங்களுக்கு ஆறுதலும், நீரே எங்களுக்கு போதுமானவராய் இருந்து எங்களை வழிநடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரங்க தாமே. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆவியானவரே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் எங்கள் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. வீடுகளில் இருந்தாலும் கர்த்தருக்காக கொடுக்கிறதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தும்படியாக விரும்புகின்றேன். எப்பொழுதும் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது தேவன் நமக்கு திரும்ப கொடுப்பார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். உங்களால் இங்கே கொண்டு வந்து கொடுப்பதற்கு வசதி இல்லை, இருந்தாலும் கூகுள் பே அல்லது பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த விவரங்களுக்கு நீங்கள் உங்களுடைய காணிக்கை தசம பாகங்களை அனுப்பி வைக்கலாம். மற்றவங்களுக்கு வசதி இல்லாவிட்டால் நீங்கள் வீட்டிலேயே ஒரு கவரில் போட்டு வைத்து ஆலயம் திறக்கும் பொழுதும் கொண்டு வரலாம். நிச்சயமாக கர்த்தர் அதற்குரிய பிரதிபலனை உங்களுக்கு தந்தருளுவார். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் வீடுகளில் எடுத்து வைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக, தசம பாகங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆலயம் பூட்டப்பட்டிருந்தாலும் கர்த்தருக்காக கொடுப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறபடியினால் ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாரமும் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிற காணிக்கைகள் தசம பாகங்களை உம்முடைய கணக்கில் வைத்து அவருக்குரிய பிரதிபலனை தாரு ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் அற்புதமாய் வழி நடத்தும். யார் யாரெல்லாம் ஆண்டவரே வேலை இல்லாமல் அல்லது சாதாரண வேலை செய்கிறவர்கள் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் சபையின் மூலமாய் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து அவர்களுக்கு வேண்டியவர்களையும் செய்ய எங்களை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. சபையில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் பாதுகாத்து வழி நடத்தும். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தேசத்திற்காக சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தாற் போல தேசத்திலே ஒரு அசாத்திய சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்முடைய தேசத்தின் மேல் நீட்டப்படும்படியாக அவர் சகலத்திலுமே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய தேசத்தை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ஆகவே நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜனங்களுடைய பாதிப்பு ஒவ்வொரு நாளும் அதிகமாகி கொண்டிருக்கிறபடியினால கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் 1 லட்சத்திற்கு
கிட்ட அதனுடைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது கொரோனாவினாலே. ஆகவே எல்லாரும் பாரத்தோடு இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்முடைய பட்டணத்திற்காக, தேசத்திற்காக அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். ஆவியானவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, எங்களுடைய தேசத்திற்காக உங்களுடைய பிரசன்னத்திலே கடந்து வருகிறோம். ஆண்டவரே, அநேக மக்கள் தங்களுடைய குடும்ப உறவுகளை இழந்து இந்த கொரோனாவினாலே அதிகமாய் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பா ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை இழந்திருக்கிறார்கள். அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள். ஆவியானவரே, ஒவ்வொருடைய கண்ணீரை பாரும் ஆண்டவரே. ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். எரிப்பதற்கு இடமில்லை ஆண்டவரே. ஆம்புலன்ஸ்லே ஆண்டவரே ட்ரீட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. தேசமெங்கும் சடலங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு விஷயம் தேசத்தின் மேல மனமிறங்கி ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யும். விண்ணப்பத்தை கேட்பவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டபடி என் தேசத்திற்கு ஷாலோம் என்று சொல்லுகிறோம். என் தேசத்திற்கு சமாதானத்தை சொல்லுகிறோம். எங்கள் தேசத்திற்கு சுகத்தை சொல்லுகிறோம், ஆரோக்கியத்தை சொல்லுகிறோம். உலர்ந்த எலும்புகளை ஒரு சேனையாக உம்மால் மாற்றக்கூடும் என்று சொன்னால் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை மாற்ற உம்மால் கூடும் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே அறிஞர்கள், எல்லா மருத்துவர்கள் கைவிட்டாலும், அவர்களுடைய ஞானத்தினாலே எது செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும், ஆவியானவரே, நீர் மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர், நீரே சுகமளிக்கிறவர் ஆண்டவரே என்பதை என் தேசம் அறிந்து கொள்ளட்டும், என் பட்டணம் அறிந்து கொள்ளட்டும், என் ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். இந்த வேளையிலும் கர்த்தாவே, யார் யாரெல்லாம் கொரோனாவிலே பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கிறார்களோ, யார் யாருடைய உறவினர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை மருத்துவமனைக்குள்ளே செல்லுவதாக. ஆவியானவரே கர்த்தாவே, உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை தேசத்தின் கடையாந்திரங்களுக்குள்ளே செல்லுவதாக. ஆவியானவரே, அநேக சுகமானார்கள் என்கிற செய்தி ஆண்டவரே பகிரங்கமாக வெளியே வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இவ்வளவு நாட்கள் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையை காட்டிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இதற்கு பிற்பாடு சுகமானார்கள் என்கிற எண்ணிக்கை அதிகமாகட்டும் ஆண்டவரே. என் தேசம் பொருளாதார நெருக்கடியிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கொரோனாவின் நிமித்தமாய் உலகமே ஸ்தம்பித்து போய் இருக்கிறது ஆண்டவரே. என் பட்டணத்திற்கும் தேசத்திற்கும் உலக நாடுகளுக்கும் ஆண்டவரே தேவனுடைய ஞானம் அவசியம், தேவனுடைய திட்டம் தேவைப்படுகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மருத்துவர்கள், இதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற தலைவர்கள், குழுக்கள் எல்லாரும் நேர்த்தியாய் செயல்பட தேவ ஞானம் தேவைப்படுகிறது ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஞானத்தினால நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலே இந்த கொரோனாவின் தாக்கம் முற்றும் அழிந்து போகட்டும் ஆண்டவரே. எங்கள் பட்டணங்கள், தேசங்கள் சுகித்திருக்கட்டும், திரும்பவும் ஜீவன் பெற்று எழும்பட்டும் ஆண்டவரே. என் பட்டணமுடைய மகிமையை பார்க்கட்டும். கர்த்தருடைய வருகை சமீபம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. உடைய வருகைக்கு எங்கள் ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஜனங்களுடைய உள்ளங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்மை அறியாதபடி எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு எப்படியாவது சுவிசேஷம் செல்லட்டும் ஆண்டவரே. கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். சபையாராய் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இன்னும் அநேக தேவ ஆண்டவரே மனிதர்கள், பரிசுத்தவான்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் நிச்சயம் பெரிய மாற்றத்தை எங்கள் பட்டணங்கள், தேசங்களில் கொடுக்கிறதற்காக நன்றி. எங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கடந்த வாரத்திலே, அதுக்கு முந்தின வாரத்திலே உங்களோடு கூட நான் பேசும் பொழுது நம்பிக்கை என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேசினேன். 3 விதமான நிலையில் நம்பிக்கை உண்டு என்று சொன்னேன். முதலாவது, நாம் ஆண்டவரை நம்புகிறோம், எல்லாமே நமக்கு அனுகூலமாக நடக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறோம். பிறகு 2ஆம் கட்டத்துக்கு நம்ம வருகிறோம். நம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி வருகிறது. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அதற்கு பிற்பாடு 3வது, மீண்டும் அந்த நம்பிக்கை புதுப்பிக்கப்படுகிறது.
அதுக்கு பிற்பாடு ஒரு அற்புதத்தை காண்கிறோம் என்று பார்த்து பைபிளில் சில உதாரணங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். இந்த நாளிலே தொடர்ந்து நம்பிக்கை குறித்து நாம் தியானிப்போம். இப்பொழுது நாம் வாழ்கின்ற இந்த காலத்திலே அகில உலகத்திலே ஜனங்கள் நம்பிக்கையை இழந்த ஒரு சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். யாருக்குமே யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லாத ஒரு காரியங்கள் இப்பொழுது தேசத்திலே நடந்து கொண்டு வருகிறது. கொரோனா அதிகமாய் பரவி வருகிற இந்த காலத்தில் மருந்துகளை நம்புகிறார்கள். சில நேரங்களாக மருந்துகள் நம்மை கைவிட்டு விடுகிறது. வேக்சின் போட்டால் வராதுங்கிறாங்க, சில நேரங்களாக அதுவும் வந்து விடுகிறது. ஆகவே பல விதத்திலே ஜனங்கள் இன்றைய உலகத்திலே நம்பிக்கை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் நாம் வேதத்துக்குள்ளே போகும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலே எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு எதிர்காலத்தை கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் எல்லாரும் ஒருவருக்கொருவர் சொல்லுகிற அட்வைஸ் என்ன? மாஸ்க் போட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே இந்திய தேசத்துக்கு இருக்கிற அனைவருமே எல்லாரும் மாஸ்க் கட்டாயமாக அணியணும்னு சொல்லி, அது டிவி ஆனாலும் சரி, மற்ற நிகழ்ச்சிகளானாலும் சரி, எல்லா நேரங்களையும் அதை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். நாமும் பார்க்கிறோம், அத்தனை பேரும் மாஸ்க் போடுகிறார்கள். ஒரு விதத்தில் அது கட்டாயமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு. எவ்வளவு தூரம் இந்த நம்முடைய ஹெல்த்துக்காக சொல்லுகிறதுக்கு எவ்வளோ தூரம் நாம் கீழ்ப்படுகிறோம். இதே போலதான் அன்றைக்கே ஆண்டவர் நமக்கு சொல்லிவிட்டார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே ஆவிக்குரிய போராயுதங்களை போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, எப்படி மாஸ்க் போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறதோ, அதே போல் ஆவிக்குரிய போராயுதங்களை நீங்கள் போட்டுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கும் தெய்வீக பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. சாத்தானுடைய எல்லா விதமான கிரிகளிலிருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிது. அப்போ மாஸ்க் எப்படி நீங்கள் போடுறீங்களோ, ஆவிக்குரிய ஆயுதங்கள், இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை 3 முக்கியமான ஆயுதம் இருக்குது. அதில் மிக முக்கியமானது தான் கேடகம். பைபிள் என்ன சொல்லுது? விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். விசுவாசம் என்னும் கேடகம், அதாவது வெறும் விசுவாசம் என்னும் கேடகம் என்று எழுதப்படவில்லை. நம்ம அநேகர் விசுவாசம் என்ன கேடகம் ரைட் அப்படின்னு போயிடுறோம். ஆனால் நீங்கள் வசனத்துக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது இதை நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா ஒரு நாளும் விசுவாசமாகிய கேடகம் இல்லாமல் நீங்கள் வெளியிலே போக மாட்டீங்க. எப்படி மாஸ்க் இல்லாமல் நீங்கள் வெளியில் போக மாட்டீங்களோ, அதே போல் விசுவாசமாகிய கேடகம் இல்லாமல் இன்னையிலேருந்து நீங்கள் யாரும் வெளியிலேயே போக மாட்டீங்க. அவ்வளோ பெரிய பாதுகாப்பு விசுவாசமாகிய கேடகத்தினாலே நமக்கு உண்டாகிறது. அது என்ன என்று நம்ம பார்ப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அங்கு கொடுக்கிற அந்த ஆயுதங்களுடைய லிஸ்ட்ல சொல்லும் பொழுது சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் மேலாக நான் 6 ஆயுதங்களை உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம், அதாவது ஆங்கிலத்தில் விசுவாசம் என்னும் கேடகம், அதாவது ஃபெய்த் ஷீல்டு, ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த், அதாவது கோவிஷீல்டு இல்லை, இது ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசமாகிய கேடகம். சரி, அப்பா எதுக்கு அதை போட சொல்கிறாரா? 14 சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாங்கான் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய். அப்போ சாத்தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அவன் பிளான் பண்ணுறான். என்ன ஆயுதம் உங்களுக்கு நேரம் அனுப்புனா உங்களை கீழே தள்ளலாம் என்று பிளான் பண்ணி அந்த ஏவுகணை அனுப்புகிற மாதிரி ஒவ்வொரு ஆயுதமும் அனுப்புகிறான். சோர்வு, பயம், அல்லது பண நெருக்கடி, அல்லது தரித்திரம், வியாதி, பலவீனங்களை
பிளான் பண்ணி, அதான் எழுதியிருக்கு, அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம், சாத்தானுடைய அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக. அப்படியானால் இந்த விசுவாசம் என்ற ஒரு கேடகம் மாத்திரம் உங்கள் கையில் இருந்ததுன்னா, சாத்தான் என்ன அனுப்புனாலும் அதையெல்லாம் இந்த கேடகத்தினால ஜெயிக்க முடியும். ஆமென். இவ்வளோ பெரிய விசேஷித்த ஆயுதம்தான் விசுவாசம் என்னும் கேடகம். இந்த விசுவாசம் என்னும் கேடகம் எல்லாரிடத்திலும் இருக்க வேண்டும். அதாவது நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றோடொன்று இணைந்திருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் வசனம் தெரியும். 1 கொரிந்தியர் 13:13 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை படிங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அப்போ அந்த 3 காரியத்தை சொல்றாரு. விசுவாசம் முதல்ல சொல்றாரு, அப்புறம் நம்பிக்கை சொல்றார், அப்புறம் அன்பு சொல்றார். இவைகளில் என்ன எழுதியிருக்கு? இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. 3 நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியதுங்கிறார். அப்போ விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஒன்னா தான் வருது. நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இன்ன விதமாய் வருகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய். அப்போ விசுவாசம்னா என்னன்னு சொல்றார். விசுவாசத்துக்கு டெஃபினேஷன் கொடுக்கிறார். விசுவாசமானது, அவர் சொல்றார் விசுவாசம்னா என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நீங்க எதெல்லாம் நடக்கும்னு நம்புறீங்களோ அதுக்கு உறுதி கொடுக்கிறது தான் விசுவாசமாக இருக்கிறது. ஆகவே நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கணும். நம்பிக்கை இருந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பிக்கை நாளடைவில் விசுவாசமாக மாறி தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னா நம்ம உலகத்தில் வாழ்கிறது கஷ்டம். கட்டாயமாக நம்பிக்கணும். எனக்கு நல்லது நடக்கும், எனக்கு நன்மை தான் நடக்கும், தேவன் எனக்கு நன்மையானதான் வைத்திருக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் நம்ப வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் எப்படிங்க உலகத்தில் வாழ முடியும்? இந்த நம்பிக்கை தான் உங்களை விசுவாசத்துக்கு அழைத்து செல்லும். அந்த பேசிக்காக நம்பிக்கையுடைய கிறிஸ்துவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆகவே எப்படி இந்த நம்பிக்கை முதலாவது நமக்கு உண்டானது என்று நாம் பார்க்க போகிறோம். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக நமக்கு விளக்குகிறார். எபேசியர் 1:18. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். போதும், அழகாக அங்க சொல்றாரு. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. கவனிங்க, அப்போ தேவன் நம்மை அழைத்ததுனால நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. இதை அறிஞ்சு கொள்றதுக்கு அடுத்த வருஷம் சொல்றாரு, பிரகாசம் உள்ள மனக்கண்களை தரும்படி உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன்கிறார். இந்த நம்பிக்கையை அறிஞ்சு கொள்றது சாதாரணமாக அறிஞ்சு கொள்ள முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கையை அறிந்து கொள்வதற்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தேவை. நம்மள சாதாரணமாக நினச்சிருக்கிறோம். நமக்கு கொடுத்துருக்கிற நம்பிக்கை விலையேறப்பட்ட நம்பிக்கையாக இருக்கிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, நம்மை அழைத்த தேவன், அவர் அழைச்சதுனால நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்போது நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தாவீது இவங்களெல்லாம் கர்த்தர் அழைச்சார் பாருங்க. அழைச்ச தேவன் அவங்களுக்கு உண்டாயிருந்த நம்பிக்கையினாலே, அவர்கள் தேவனை நம்பினபடினாலே இந்த உலகத்திலே மிகப்பெரிய காரியங்களை அவர்கள் சாதித்தார்கள். அந்த நம்பிக்கையினால் நடந்ததெல்லாம் பைபிளில் ஃபுல்லாக எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தேவன் நம்மை ரட்சிப்பிற்காக நம்முடைய பிள்ளைகளாக முதலாவது நம்மை அழைத்ததினால அந்த அழைப்போடு கூட ஒரு நம்பிக்கையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவ மார்க்கம் நம்பிக்கை நிறைந்த ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் உங்களுக்குள் இருக்கிற நம்பிக்கையை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. நம்பிக்கை இருக்கிறது. சூழ்நிலைகளை பார்த்து ஐயோ எனக்கு நம்பிக்கையே இல்லையே, இப்படி கொரோனா பரவிக்கொண்டு வருகிறது, வியாதி பரவிக்கொண்டு வருகிறது, எனக்கு வந்து விடுமோ, தீங்கு எனக்கு தொடருமோ. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இல்லை. என்னை அழைத்ததினாலே, கர்த்தர் என்னை அழைத்ததினால அவர் பேரில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அதை நம்புகிறேன் என்று அந்த நம்பிக்கையிலே இந்த காலை வேளையிலே நீங்கள் பலனடைய வேண்டும். சரி, நீங்கள் பைபிளில் பார்க்கும் பொழுது எவ்விதமாய் நம்முடைய பிதாக்கள் கர்த்தரை நம்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 22:4-5. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள்,
நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாருன்னா தாவீது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உடனே நீங்க எங்க போகணும்? இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தாங்க இல்லையா? அப்போ அந்த அடிமைகளாக இருந்த பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, ஆண்டவரே எங்களை இந்த பார்வோன் கையிலேருந்து எங்களை விடுதலையாக்கும் சொல்லி அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. நீங்கள் யாத்திரை 1 போய் பார்த்தீங்கன்னா அவங்க பெருமூச்சை தேவன் கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். மறுபடியும் சொல்கிறார், உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆமென். அப்போ இதுதான் நம்முடைய பிதாக்களிடத்திலிருந்து நாம் அறிகிற ஒரு காரியம். பிதாக்கள் என்றால் இஸ்ரவேல் மக்கள். அந்த அந்த அங்கே அவர்கள் கடந்து வந்த அந்த சந்ததி, அவங்கெல்லாம் ஆண்டவரை நம்பினார்கள். அப்போது அவங்க நம்பினனால கர்த்தர் அவங்கள கைவிடலை. அவங்க வெட்கப்பட்டு போல அதே ஆண்டவரை தான் நம்ம சேவிக்கிறோம். அவங்க எப்படி நம்பினாங்க அதே மாதிரி நம்ம நம்பணும். இப்படி தான் பைபிள் நம்ம எப்படி ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்குது. அதுக்காக அவ்வளோ உதாரணங்களை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அவங்களாம் நம்பினாங்க, அதே மாதிரி நீ நம்பு. ஆபிரகாம் சாரால் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க, நம்பினாங்க, அற்புதம் நடந்தது. அந்த மாதிரி எவ்வளவோ கதைகளை போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். அப்படியானால் இந்த காலை வேளையிலே உங்களை சுற்றி சூழ்நிலைகள் எப்படி போய்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் பேரிலே ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நமக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவரை விசுவாசிக்க நம்புவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 11:6 உங்கள் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும், அதை நம்ம படிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அழகா சொல்றாரு. விசுவாசம் இல்லாமல், பல முறை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு, கண்டிஷன் போடுறார், உண்டு, அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படின்னா எங்கிட்ட வாங்குறார். அப்படின்னா அந்த நம்பிக்கை மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவரை நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நம்பிதான் ஆக வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் நம்ம வாழவே கூடாது. அந்த நம்பிக்கை திரும்ப திரும்ப நமக்குள்ள வசனங்களை படிக்கிறதுனால அந்த நம்பிக்கை புதுப்பிக்கப்படுகிறது. ஆலயத்துக்கு தான் வர முடியல, வீட்டில் கர்த்தர் உங்களுக்கு வசதி கொடுத்துருக்கார், பைபிள் நல்லா படிங்க, ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக கேளுங்க, நோட்ஸ் எழுதுங்க, கேட்கிற வசனங்கள் தியானம் பண்ணுங்க. அப்பொழுது உங்களுக்குள்ளே அந்த நம்பிக்கை பெருகக்கூடியதாக காணப்படும். இன்னொன்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது ஒரு நன்மைக்கு தான் அப்படின்னு நீங்கள் நம்ப வேண்டும். ரோமர் 8:28 என்ன வருகிறது? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடைபெறுகிறது. இதை நான் நம்பிக்கணும். எனக்கு தீமை நடக்கிற மாதிரி இருந்தாலும் என்னுடைய நம்பிக்கை என்னவா இருக்கணும்? நான் ஆண்டவரை தானே நம்ம அன்பு கூறுகிறோம். வேற யார் அன்பு கூறுகிறோம்? நம்முடைய ஜீவனை, அதாவது நம்முடைய ஜீவன் ஆண்டவரே உண்மையே நாம் விசுவாசிக்கிறேன் என்று நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டோம். ஆண்டவர் தான் நம் நம்பிக்கை, அவரிடத்தில் தான் நாம் அன்பு கூறுகிறோம். அப்போது நமக்கு என்ன நடந்தாலும் இது அவர் ஒரு நன்மைக்கு தான் வைத்திருக்கிறார். அதை முதலாக நம்ப வேண்டும். அநேக காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நடந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காரியங்கள் நடந்திருக்குது. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய நினைவில் கொண்டு வருவது என்னவென்றால் எல்லாம் நன்மைக்கே என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இன்னொன்று, நம்ம ஆண்டவர் தான் நம்ப வேண்டும் என்று வேதம் மிக தெளிவாக போதிக்கிறது. எரேமியா 17:5 வாசித்தால், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார் என்றே வருகிறது. ரொம்ப பயங்கரமான ஒரு வசனம். தீர்க்கதரிசி எரேமியா அதை கூறுகிறார். அப்போது அவர் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. முதல் காரியம், இன்றைக்கு ஒரு தீர்மானம், மனுஷன் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்கக்கூடாது.
இன்னைக்கு அநேக பேர் நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார்கள். அநேகர் மனிதனை நம்பி தங்களுடைய பணத்தை கொடுக்குறாங்க. இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லி எவ்வளோ பேர் பணத்தை இழந்து போயிருக்கிறார்கள். காரணம் என்ன? இவர் நமக்கு உதவி செய்வார் அல்லது இவங்க செய்வாங்கன்னு சொல்லி மனிதனை நம்பினதுனாலே நடந்த சம்பவங்களே உலகத்தில் ஏறாலும். எத்தனை பேர் வீட்டில் அந்த கதையாக சொல்கிறாங்க. நம்பினேன், பணம் போச்சு, 5 லட்சம் போச்சு, வீடு போச்சு, சொத்து போச்சு, இவனை நம்பின அப்படிங்கிறாங்க. பைபிள் அழகாக சொல்லுது, மனுஷன் பேரிலே நம்பிக்கை வைத்தால் அப்படித்தான் நடக்கும். மனிதன் பேரில் நாம் நம்பிக்கையை வைக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் தான் இருக்க வேண்டும். மேலும் அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது அது ஒரு நம்பிக்கை. இரண்டாவது என்ன சொல்லுகிறார் அதே வசனத்தில், மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு. அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய சொந்த மாம்சத்தை நம்புகிறது. அதாவது என்னுடைய படிப்பு, என்னுடைய ஞானம், என்னுடைய ஜாதி, அப்போது எனக்குண்டானது எல்லாவற்றையும் வைத்து என்னையே நம்புவது. அதாவது என்னுடைய பணபலம், என்னுடைய ஐஸ்வர்யம், அதுதான் மாம்ச புயம். அதுவும் ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பாவமாக காணப்படுகிறது. ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்களை கொடுத்திருந்தாலும் அந்த மாம்ச புயமாக அது நமக்கு மாறிடக்கூடாது. அது மேலே நம்முடைய கண்கள் வரவே கூடாது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யும். போதும். அங்க அழகா சொல்றாரு, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல். நமக்கு வேண்டியதெல்லாம் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு வர டேஞ்சர் சொல்கிறாரு, இருமாப்பான சிந்தை வந்துடும். எனக்கு என்ன எல்லாமே இருக்குது, எவ்வளோ நாள் ஆனாலும் எனக்கு கவலை இல்லை, அந்த சிந்தை வந்துட்டாலே என்னுடைய மாம்ச புயப்பலத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறேன் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் சொல்கிறாரு, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல். தெளிவாக சொல்கிறாரு, நமக்கு இருக்கிறது எல்லாமே நிலையற்ற ஐஸ்வர்யம். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் பேரில் நீ நம்பிக்கை வைக்காதே. அப்படின்னா என்ன? இந்த ஐஸ்வர்யம் உன்னை கரை சேர்க்கும், இந்த ஐஸ்வர்யம் என்னை காப்பாற்றும், எனக்கு எல்லாமே இருக்குது அப்படிங்கிற அந்த சிந்தை முதலாவது நம்மை விட்டு நீங்கி போக வேண்டும். தெளிவாக அவர் எழுதுகிறார், எச்சரிக்கிறார், அந்த தீமோத்தேயுக்கு சொல்கிறார். அப்புறம் அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைங்க. அழகாக கொண்டு போகிறார். உலக மக்கள் அந்த முதல் பாட்டில் தான் இருப்பாங்க. உலக மக்கள் அனைவருமே தங்களுடைய ஐஸ்வர்யத்தை நம்பி இருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், எத்தனையோ நேரங்களில் பல அழிவுகள் வரும்போது, இயற்கை அழிவுகள் வரும்பொழுது, பூமி அதிர்ச்சிகள் வரும்பொழுது, அந்த பணவீக்கம் வரும்பொழுது எத்தனையோ பேர் பணங்களை கோடிகளை இழந்திருக்கிறார். அதான் ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைத்தால் அப்படி ஆகிவிடும். ஆனால் ஆண்டவர் இன்னொரு சொல்கிறார்கள், அங்கே பூமியில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், பூச்சியும் துருவும் அதை கெடுத்து போடுங்கிறார். அப்போது அவருக்கே தெரியும், அது ஐஸ்வர்யமாக மாறிடுச்சுன்னா நமக்கே இடைஞ்சலாக மாறிடும். அப்போ என்ன சொல்கிறாரு, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கும். அதுதான் ரொம்ப ஒரு பெரிய சோதனை. எல்லாம் இருந்தும் அதை கடந்து நான் ஆண்டவரை நம்புவேன். அதுதான் அவருக்கு ஒரு பெரிய கிரெடிட்டு, அதுதான் ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கும். இவனுக்கு எல்லாம் இருந்தும் சாதாரணமாக கர்த்தரை விசுவாசிக்கிறானே, எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் என்று சொல்கிறானே, கர்த்தரை முதல் வைக்கிறானே என்று பரலோகம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். என்னதான் கேட்டாலும் நான் கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்முடைய ஐஸ்வர்யத்தையே சார்ந்து வாழாதபடி அவரை சார்ந்து வாழும் பொழுது நம்முடைய ஐஸ்வர்யம் எல்லாமே அவரால் பாதுகாக்கப்பட்டு இருக்கும். ஆமே. ஆகவே ஆண்டவர் அதற்காக தான் இந்த புதிய ஏற்பாட்டில்
அங்கே ஒரு ஒரு உதாரணத்தை சொல்கிறான். ஒரு மனிதன் ஏராளமான வயலை சொத்தை சேர்த்து கோதுமை களஞ்சியத்தில் சேர்த்து, உனக்கு ஆத்துமாவே நீ பூரிப்பாயிரு, நீ சந்தோஷமாயிரு, நீ நல்லா இரு, அநேக ஆண்டுகளுக்கு உனக்கு நான் சேர்த்தி வைத்திருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். பிறகு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, மதிகேடனேன்னு கூப்பிடுறாரு. இன்று உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்கிறார். அப்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அங்கே எழுதப்பட்டிருக்கிற அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம படிக்க போகிறோம். லூக்கா 12 வருது. அதில் 12:21 படிங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அப்போ முடியும் பொழுது சொல்றாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். அப்போ 2 காரியம் இருக்குது. அப்போது நமக்காகவே பொக்கிஷத்தை சேர்த்து வச்சா இந்த ஆள் மாதிரி தான் இருப்போம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இராமல். அப்படின்னா தேவனிடத்தில் தான் நம்ம ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன, ஆவிக்குரிய காரியங்களும் ரிச்னஸாக இருக்கும். அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அதெல்லாம் எனக்குள்ளே வந்து அந்த ஐஸ்வர்யம் இந்த ஐஸ்வர்யத்தை மூடிவிடும். அப்படி தான் இருக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய ஒரு ஐஸ்வர்யம் இருந்ததுன்னா இந்த ஐஸ்வர்யமெல்லாம் பாதுகாப்பாகவும் இருக்கும். இந்த ஐஸ்வர்யம் நமக்கு அழிஞ்சு போகாது. தேவனே ஐஸ்வர்யமாக வச்சுருந்தாங்கன்னா மற்றதெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். யோபெல்லாம் ஐஸ்வர்யமாக வாழலையா, வாழ்ந்தாரே. ஆனால் யோபை பார்த்து உன்னுடைய ஐஸ்வர்யம் என்னன்னு கேட்டால் அவர் தன்னுடைய லிஸ்ட்டை கொடுக்க மாட்டார். தேவனே என்னுடைய ஐஸ்வர்யம் என்று சொல்லுவார். அப்படிதான் நம்முடைய ஐஸ்வர்யத்தை வைத்துக்கொண்டு தேவன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். சரி, மறுபடியும் ஆண்டவரை, அதாவது எதுக்கு சொல்லுகிறேன்னா, நம்மை நம்பக்கூடாது. நமக்கு வீடோ பங்களாக்களோ சொத்துக்களோ பணமோ நகையோ அவைகள் பேரிலே நம்பிக்கை வைக்காதபடி எவ்வளவு இருந்தாலும் இன்றைக்கு எடுக்கிற தீர்மானம், நான் தேவனையே நம்பி இருப்பேன். ஆமென். சரி, மறுபடியும் எரேமியாவுக்கே வருவோம். 17ஆம் அதிகாரம் 7-8 கர்த்தரை நம்புகிற மனுஷனை பற்றி அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இங்கே அழகா சொல்றார், மறுபடியும் சொல்றார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவனை பாக்கியவான் என்று சொல்லுகிறார். பிறகு ஒரு 4-5 காரியங்களை சொல்கிறார். ஒவ்வொன்றா பார்த்து முதல்ல சொல்கிறாரு, அவன் எப்படி இருப்பான் என்றால், முதலாவது அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். 24 மணி நேரம் தண்ணினா இதை விட ப்ராஸ்பெரிட்டி என்னங்க வேணும்? 8 நாளைக்கு ஒரு இடம் தண்ணி விடுறாங்க நம்ம இடங்களில். 24 மணி நேரம் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவன். இந்த ஒரு மரத்தை கம்பேர் பண்ணுறார், அந்த மரம் எப்படி இருக்கும். 2வது சொல்கிறாரு, கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். அதனுடைய வேர்கள்லாம் கால்வாய் ஓரமாக இருக்கு. எந்த நேரமும் ஈர பசை, எந்த நேரமும் தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது. பிறகு உஷ்ணம் வருகிறதை காணாமல். அப்படின்னா வறட்சினால என்னன்னு தெரியாது, கொரோனானால என்னன்னு தெரியாது, பாதிப்புனால என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ப்ராஸ்பரிட்டி ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே. ஆண்டவரை நம்பிட்டாலே அவ்வளோ ப்ராஸ்பரிட்டி கொடுக்குறார். ஆகவே தான் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழகாக சொல்கிறார், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அதுக்கு ஆதாரமாக தான் இந்த வசனம். அப்போ கர்த்தரை நம்புகிறவனுக்கு ஒரு செழிப்பு, உஷ்ணம் கூட வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் ப்ராஸ்பரிட்டி. என்னங்க, எப்படிங்க வாழ்கிறீங்க? ஒரே ரகசியங்க, எனக்கு எவ்வளவுதான் பொருளோ அதுவோ இருந்தாலும் என்னுடைய நம்பிக்கை அவர் பேரிலே தான் இருக்கிறது. ஆமீன். அப்போது ஐஸ்வர்யம், அவர்தான் என்னுடைய ஐஸ்வர்யம். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் மழையே வரல, 1 வருஷம் வரல, 2 வருஷம் வரல, 3 வருஷம் வரல, பரவாயில்ல. பைபிள் சொல்லுது, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல். கரெக்டாக அந்த டைம், மே மாதம் வந்தால் கனி கொடுக்கணும், கனி கொடுக்குது. மழை வரல, எது இல்லை, ஆனால் கனி வந்துடுச்சு. இதுதான் கர்த்தரை நம்புகிறவனுக்கு நடக்கிற மிராக்கிள்.
இதுதான் கர்த்தரை நம்புகிறவனுக்கு நடக்கிற ஆச்சரியமான காரியங்கள். மற்றவருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, இவர் கர்த்தரை நம்புகிறார். ஆகவே எப்பொழுதும் இவருடைய காற்றில் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. இதுதான் ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அவரை நம்புவதினால் வரக்கூடியதாக இருக்கிறது. கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆகவே அருமையானவர்களே, திரும்ப திரும்ப அந்த காலை வேளையிலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறது என்னவென்றால், உங்கள் நம்பிக்கை, உங்கள் விசுவாசம், உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே கர்த்தர் பேரிலே காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்முடைய நம்பிக்கை அவர் பேரில் தான் காணப்பட வேண்டும். அப்போது இவ்விதமாய் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது இந்த நம்பிக்கை நாளடைவில் பெருகக்கூடியதாக காணப்படுகிறது. ரோமர் 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தில் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போ அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும். நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போ எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தில் நம்பிக்கை பெருகும். நமக்குள்ள நம்பிக்கை இருக்குது. நீங்கள் நல்ல ஆவியில் அனலாக இருக்கும் பொழுது, பரிசுத்தாவியில் நிறைஞ்சிருக்கும் பொழுது, தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கும் பொழுது, அந்த பரிசுத்தாவியானவர் உங்களை ஒவ்வொரு முறையும் பலப்படுத்தும் பொழுது தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கை பெறுகிறது. பிசாசு என்ன பண்ணுவான், நாளடைவில் நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகளினாலும் போராட்டங்களினாலும் தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கை குறைய பண்ணுவான், குறைய பார்ப்பான். ஆனால் தேவனோ பரிசுத்தாவியானவரை நமக்கு ஒரு தேற்றரவாளனாக, உதவியாளராக கொடுத்து அந்த நம்பிக்கையை அவர் பெருக செய்கிறார். ஆமென். ஆகவே இந்த காலை வேளையில் உங்கள் நம்பிக்கையை பரிசுத்தாவியானுடைய பலத்தில் பெருகுவதாக. பிறகு சொல்றாரு, பெருகும்படிக்கு அவருடைய பேரை நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நம்முடைய நம்பிக்கையிலேயே நமக்கு ஒரு சமாதானம். நம்பிக்கை இருக்கிறவங்களை பாருங்க, அவங்க பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். அவனுக்குள்ள பதட்டம் இல்லை. அவன் சொல்லுவான், எல்லாம் நன்மையாக தான் நடக்கும், பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கர்த்தர் நன்மையை வைத்திருக்கிறார். அதுதான் அதனுடைய அர்த்தம். அவன் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டு இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் அந்த நம்பிக்கையில் ரொம்ப ஆண்டவர் பேரில் பற்றுடையவர்களாய் காணப்பட்டார்கள். ஒரு முறை அவங்க அப்போஸ்தலர் பவுலுக்கும் அவருடைய கூட்டாளிகளுக்கும் பயங்கரமான சோதனை வந்தது. அது அழகாக எழுதியிருக்கிறார். அதை மாத்திரம் நம்ம பார்த்து முடிப்போம். 2 கொரிந்தியர் 1:8-10 வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அதாவது ஆசியாவில் நேரிட்ட உபத்திரவம் அப்படின்னு சொல்றாரு. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக, முடிஞ்சது, செத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியே சூழ்நிலை வந்தது. அதனால அவங்க நம்பிக்கையே மாறிடுச்சு. எப்படி நம்பிக்கை மாறிடுச்சு? நாங்கள் செத்து போயிடுவோம், ஆண்டவர் எங்களை மறுபடியும் உயிரோடு கூட எழுப்புவார், ஏன்னா ஊழியம் உண்ண முடியல. அப்படி தான் 9 சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை ஆகிறாமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன், அதனாடி போயிடுவோம், அவர் எழுப்பிடுவாருங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் அப்புறம் சொல்கிறாங்க, ஆனால் என்னாச்சு, எங்களுக்குள்ள நிச்சயத்திருந்தோம், ஆனால் அப்படி நடக்கலை. அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். போன ஆண்டு கொரோனா வந்தது, கர்த்தர் உங்களை தப்புவித்தார். இப்போ நடந்துட்டு இருக்குது, உங்களை தப்புவிக்கிறார். இனிமேலும் 3வது அலை வரும், என்னமோ வருங்கிறாங்க, உங்களை தப்புவிப்பார். இதுதானுங்க நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் நம்ம பேச வேண்டும். உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் தான் நம்பிக்கை கொடுக்க வேண்டும்.
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நேற்று தப்புவித்தார், இன்றைக்கு தப்புவிக்கிறார், நாளைக்கு அவர் தப்புவிப்பார். இதுதான் நம்முடைய விசுவாச அறிக்கையாக இருக்க வேண்டும். பயங்கரமான காலம், கொடிய காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று திரும்ப திரும்ப வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விசுவாசத்தை, இந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் நாம் வைத்து கொள்ள வேண்டும். அந்த எபிரேயர் 3:14 இவ்விதமாய் சொல்கிறது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அங்க அழகா சொல்றார், நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை. அப்படின்னா என்ன? நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஆண்டவரேன்னு தான் இருந்தீங்க. எனக்கு தெரியும், நம்முடைய சபையில் ரட்சிக்கப்பட்டவங்க புதுசாக வந்தப்போ எப்படி இருந்தாங்கன்னு. சுற்றி சர்ச்சின்னே தான் வருவாங்க. ஆண்டவரே கூட்டம் இல்லையான்னு கேட்பாங்க, எப்போ கூட்டம் வைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்படி இருந்தாங்க. அந்த அளவுக்கு திரும்ப வரணும். ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம், தானே நம்பிக்கை. எனக்கு கர்த்தர் தான் எல்லாம், அவர் தான் எனக்கு நம்பிக்கை. ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை நாம் இருந்தோம். எப்படி முடியுது? அது இருந்தோமானா நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். முடிவு பரியந்தம், இப்போ உலகத்தின் முடிவு பரியந்தம் நாட்களுக்குள்ள கடந்து வந்துட்டோம். அப்போ முடிவு பரியந்தம் நாம் அதில் நிலைத்திருந்தால் என்ன நிலை இருக்கு? கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அப்படின்னா ஆண்டவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்கிற கூட்டத்திலே நாம் காணப்படுவோம். பைபிள் என்ன சொல்லுது? முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்பிக்கை விட்டுறாதீங்க. நம்பிக்கை தான் உங்கள் விசுவாசத்துக்கு அனல் கொடுக்கறது, உங்களை விசுவாசத்துக்குள்ளே பலப்படுத்துகிறது நம்பிக்கை. அதுதான் ஃபஸ்ட்டு காரியம். நம்ப வேண்டும், எனக்கு தீமை நேரிடாது, கர்த்தர் எனக்கு நன்மையை வைத்திருக்கிறார், எனக்கு நன்மையான காரியங்கள் என் பிள்ளைகளுக்கு நடக்கும். ஒருவேளை பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேறு மாதிரி போய்கொண்டிருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையான வார்த்தைகளை பேச வேண்டும். அந்த நம்பிக்கை பார்த்து கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார். ஆகவே இந்த மே மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் கூடி வந்திருக்கிற வீடுகளில் இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தர் பேரில் தன்னுடைய நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தரை முழுவதுமாய் நம்புவோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எங்களோடு சேர்ந்து சொல்லுங்களேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு. எங்களோடு இணைந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நம்புவோம். எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்புவோம் ஆண்டவரே. நான் நம்புவேன் என் இயேசு. மீண்டும் சொல்லுவோம், நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். ஷபாபா தேரே, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும்
நாம் எல்லாரும் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த 2 வாரங்களாக நம்பிக்கை குறித்து திரும்ப திரும்ப எங்களுக்கு உணர்த்தி கொண்டு வருகிறபடினால ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நாங்கள் எதை நம்புகிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தொடர்ந்து எங்களுடைய எல்லா காரியத்திற்கும் கர்த்தர் பேரிலே நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க கிருபை செய்வீராக. நம்ப முடியாதபடி இருக்கிறதான எல்லா சூழ்நிலைகள் நீங்கி எங்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்தும், விசுவாசத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே. தகப்படே முத்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வீடுகளில் இருந்து ஆண்டவரே, யார் யாரெல்லாம் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ பரிசுத்தாவினுடைய பலத்தினாலே நம்பிக்கை பெருகுவதாக. என்றைக்கு நீர் எங்களை அழைத்தீரோ அன்றைக்கே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உள்ள கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கை வரக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் இழந்து போய்விடக்கூடாது அப்பா. உலக மக்களைப் போல நாங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாய் மாறிவிடக்கூடாது ஆண்டவரே. என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும், என்ன ஒரு பண நெருக்கடி வந்தாலும், என்ன ஒரு குறை வந்தாலும் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேச எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறதே, அல்லாமலும் உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எங்கள் நம்பிக்கையை நாள்தோறும் அறிக்கையிட கிருபை செய்வீராக. யாவரையும் வசனம் கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். நம்பிக்கைக்குரியவர்களாய் நாங்கள் காணப்பட கிருபை செய்யும். துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வைது போல் ஆகிறது. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. ஆமென்.